அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. யார் சரி, எந்த ஆட்சி சிறந்தது, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவான்னு சோசியல் மீடியால பல கருத்துக்கள் நம்ம யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், வயசானவங்க எல்லாருமே மோதிக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த மோதல்களுக்கு நடுவுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, எந்த தலைவரா இருந்தாலும் சரி, மக்கள் எதிர்பார்க்கிற அடிப்படை தேவை என்ன? நேர்மை, எளிமை மற்றும் இந்த கல்வி சார்ந்த சமூக முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் தான். இதெல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த பல சதாப்தங்களுக்கு முன்னாடியே விதைச்சவர் தான் இன்னைக்கு பர்த்டே ஹீரோவா இருக்கிற கல்வி தந்தை காமராஜர் அவங்க. அவர் ஒரு முதலமைச்சரா இருந்தப்போ எப்படி இருந்தாரு? ஒரு சாதாரண மனுஷனா மக்களோட கஷ்டத்தை அவரோட கஷ்டமா நினைச்சாரு. வெறும் ஆடம்பர பேச்சு மட்டும் இல்ல, தரை மட்டத்திலிருந்து அவர் செஞ்ச அந்த கல்வி புரட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தோட அடையாளமா இருக்கு. எம்ஜிஆர் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படி ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் மக்களை ரீச் ஆச்சோ, அந்த மாதிரி மக்கள் நலனை மையப்படுத்தி ஒரு நிர்வாகம் தான் நம்ம எல்லா காலத்துக்குமான தேவை அப்படின்னு அவர் செஞ்சாரு. இன்னைக்கு அரசியல்ல வரவங்க யாரா இருந்தாலும் சரி, விமர்சனங்கள் வர்றது ரொம்பவே சகஜம். ஆனா விமர்சனங்களை விட ஒரு தலைவன் எப்படி செயல்படுகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா அதுக்கு காமராஜர் காட்டிய வழி தான் செய்யற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் அதிகாரத்துல மட்டும் இல்ல, அது அடித்தட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துலதான் இருக்கு. மாற்றத்தை விரும்புற ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் மூலமா இந்த காமராஜர் பாணி எளிமையும் நேர்மையும் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அந்த மாற்றத்தினுடைய விளைவுகள் தான் இப்ப நம்ம டிவிக்கு ஆட்சி அரசமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காமராஜருடைய பிறந்தநாள். நீங்க எந்த கட்சியோட ஆதரவாளரா இருந்தாலும் சரி, அவங்களோட கொள்கையை நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா தலைவர்கள் மாறலாம், ஆனா அந்த நல்லாட்சிங்கிற கொள்கை மாறவே கூடாது. காமராஜர் மாதிரி எளிமையாகவும் மக்களுடைய தேவையை புரிஞ்சு செயல்படுற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நோக்கிதான் தமிழகத்தோட அரசியல் பயணம் இருக்கணும். இதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பு. இந்த தொலைநோக்கு பார்வையோட அரசியல் நம்ம அணுகணும். நீங்க எந்த கட்சிக்கு வேணா சப்போர்ட் பண்ணுங்க, பட் ஆனா எண்ட் ஆஃப் தி டே மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் நமக்கு இருக்கணும். ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த நோக்கம் ஒண்ணுதான் நமக்கு அடிப்படை தேவை. சின்ன குழந்தைங்க கூட அரசியல் பேசுற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம நீ பெருசா நான் பெருசா, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலா சமூகத்துல எந்தெந்த விஷயங்கள் நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், யாருக்கு என்ன தேவை, எங்க குறைகள் இருக்கு, எங்க நிறைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம சமூகத்தை இன்னும் நம்ம மேம்படுத்தப்பட்ட சமூகமா நம்ம மாத்தணும். ஸோ அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.